இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படின்னா 22 டிசம்பர் 2005 என்பது வியாழக்கிழமை எனில் 22 டிசம்பர் 2006 என்பது என்ன கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காலண்டர் ரிலேட்டடான சம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க, மந்த்தும் டேட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டாக இயர் மட்டும் தான் நமக்கு வேற வேற இருக்குது. இங்கே 2005 கொடுத்துருக்காங்க, இங்கே 2006. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வருஷம் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். லீப் இயர் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். அதே இது நூற்றாண்டு அப்படின்னா 400ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து சாதாரண வருஷம், ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2005. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்களேன். லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற வருஷம் வந்து 4ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இது வந்து நான் லீப் இயர், சாதாரண வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாதாரண வருடமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நாள் கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு 1, அதாவது அடுத்த நாள். வியாழனுக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கும்? வெள்ளின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா என்ன நாள் கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆர்டினரி இயர்னா +1, லீப் இயர் அப்படின்னா +2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். வேணும்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். ஓகேவா?